அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆனி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரியன். மற்றும் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார். அதன்படி ஆனி 1ஆம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, மேச ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷப ராசியில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மிதன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் சஞ்சரிக்கின்றனர். கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். அதே போல் ஜூன் 26ஆம் தேதி அதாவது ஆனி மாதம் 12ஆம் தேதி புதன் பகவான் மிதன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஜூலை 7ஆம் தேதி ஆனி 23ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுனம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும், உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்கு வருகின்ற ஆனி மாதம் சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தெய்வ அனுகூலம் உண்டாகும், மனோபலம் அதிகரிக்கும். இருப்பினும் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம், யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம். பேச்சில் அதிகம் கவனம் தேவை. குடும்ப விஷயங்களை நாசுக்காக கையாளுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். எதிர்காலம் பற்றிய பயம், எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து கொள்ளுங்கள். உடன் பிறப்புகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். தாய் மற்றும் உறவுகளால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டாகும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்தில் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டாகும். தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகளில் தடை இருந்தாலும் இறுதியில் வெற்றி உண்டாகும். வருகின்ற ஆனி மாதத்தின் தொடக்கத்தில் 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். மதிப்பு, மரியாதை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும். உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர் வகையில் வீண் விரோதம் வரலாம். அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். சகோதர வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு ஒன்று ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிட்டால் கைப்பொருள்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்கவும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானம் அவசியம். புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதால் பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். மாதத்தின் மத்தியில் அதாவது ஆனி மாதம் 12ஆம் தேதி 7ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக
குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு ஒன்று ஏற்படும். பொருள் வரவு நிலை சீராக இருந்து வரும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த காரியங்கள் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். பேச்சில் அதிகம் கவனம் தேவை. குடும்ப நலனில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். எதிர்காலம் பற்றிய பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தியாகும். உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். உறவினர் வகையில் வீண் விரோதம் வந்து தீரும். சிலருக்கு தடைப்பட்ட பணவரவு கிடைக்கக்கூடும். எதிர்பாராத செலவுகள் வரும். தூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிக அவசியம். வாகனங்களில் செல்லும்போது மெதுவாக செல்லுங்கள். பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கக்கூடும். பயணங்கள் போன்றவற்றில் எதிர்பார்த்ததை விட அதிக செலவுகள் செய்ய வேண்டி வரும். நெருங்கிய உறவினர் ஒருவர் உதவி கேட்டு உங்களை நாடி வருவார். உடல்நிலையில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களை சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வந்து நீங்கும். அன்றாட செலவுகளை குறைக்க முயற்சி செய்தாலும் பலன் குறைவாகவே காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்கள். பிரியமானவர்கள் உதவிகரமாக இருப்பார். நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களில் சற்று ஒதுங்கி இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப விரயங்களும் வீண் விரயங்களும் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆனி மாதம் 23ஆம் தேதி உங்கள் மகர ராசிக்கு சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாதகமானதாக இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக இருங்கள். சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வீர்கள். எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். கடன் தொல்லை நீங்கும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்கள். பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனமாக இருங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய இருக்கிறீர்கள். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும் நிலையில் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்தவற்றை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாளாக முடியாமல் இருந்த பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றை எதிர்பார்ப்பு நிறைவேறும். லாபம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பணவரவு திருப்தி தரும். பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும். தடைகள், தடுமாற்றம் என்ற நிலை மாறும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாகுவதால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு யோக நிலையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், நலிவுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகப் போகிறது. உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முடியாமல் இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். விலகிப்போன உறவுகளும் இனி உங்களை தேடி வருவார்கள்.
அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்பும் பதவியும் வந்து சேரும். செல்வாக்கு உயரும். வேலை தேடி வந்தவர்களின் முயற்சி வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். பொன் பொருள் பூமி சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். அவிட்டம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் 4இல் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். ராகு பகவானும் அங்கேயே இணைந்திருப்பதால் லாபம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த நிலையில் குரு பகவானும் 5இல் சஞ்சரித்து உங்கள் அதிர்ஷ்டங்களை வழங்க இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும். அலுவலக பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். தொழிலாளிகளுக்கு ஊதியம் அதிகரிக்கும். மதிப்பு உயரும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும். பல வழிகளிலும் பணம் வர ஆரம்பிக்கும். இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சி யாவும் இனி வெற்றியாகும். கவலைகள் விலகும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். தினமும் சந்திர பகவானை வழிபட முயற்சிகள் வெற்றியாகும். நன்மை அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். நன்றி, வணக்கம்.